அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஒரு சின்ன ஒரு குட்டி பதிவு தான், வாங்க பார்க்கலாம். இது வந்து FAO ஃபுட் அண்ட் ஆர்கனைசேஷன் அந்த வெரைட்டிஸில் உள்ள காயின். இது ஒரு 6-7 காயின் வச்சுருக்கேன். இது மொத்தமே 3 மின்ட்டு தான். ஹைதராபாத்து, மும்பை, நொய்டா. அது 3 சேர்ந்து என்கிட்ட ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. பாக்கி ஹைதராபாத் இருக்குது, மும்பை இருக்குது, நொய்டா இல்லை. ஒரே ஒரு நொய்டா தப்பி தவறி கிடச்சிருக்கு. இது புக்கு. இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற காயின். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஒரு 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு நினைவு நாணயம். இயர் 1995, காப்பர் நிக்கல், 9 கிராம், 23 mm சைஸு, சேஃபு, சர்க்குலரு. இது ஃபைனு, வெரி ஃபைனு, எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன், UNC, ரேரிட்டி. இது 3மே ஸ்கேர் காயின். இப்போ வந்து காப்பர் நிக்கல் இந்த கமமரேட்டி காயின் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கிடைக்கலலாம் சொல்ல முடியாது. இது என்கிட்ட வந்து ஒரு 20 வருஷம் இருக்கும். அப்போ உள்ளது இப்போ நான் ஒரு பதிவு எடுத்து போடுறேன். இவ்வளோ காலமாக அதை நான் பராமரித்து வந்துகிட்டே இருக்கேன். அப்படி இருந்தும் இப்போ நாங்கிட்ட ஒரு 50 காயினில் வந்து 45 காயின் ஹைதராபாத் மின்ட்டு. ஆனால் ஹைதராபாத் மின்ட்டு UNC இருந்தால் ஒரு காயின் 1000 ரூபா. எக்ஸ்ட்ரீம்லி ஃபைனாக இருந்ததுன்னா 150 ரூபா. ஒரு 2-3 மும்பை மின்ட் இருக்குது, ஒரே ஒரு நொய்டா மின்ட் இருக்குது. இத்தனை வருஷத்து கலெக்ஷன்லேயும் அப்போ நீங்கள் எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. இந்த நாணயத்தை 6 மாதம் 1 வருஷத்தில் சேர்த்த சேகரிப்பு இல்லை. நான் சேர்க்க ஆரம்பித்திலிருந்து இன்னை வரைக்கும் கிடச்ச அந்த 5 ரூபா காயினில் ஒரே ஒரு நொய்டா மின்ட் இருக்குது. மற்ற எல்லாமே ஹைதராபாத் மின்ட் தான் இருக்குது. ஆனால் ஹைதராபாத் மின்ட் தான் வெரி ஸ்கேர். 1000 rupees UNC இருந்தால். இது மாதிரி நாணயங்கள் UNCலாம் இனிமேல் கிடைக்க கஷ்டம். காப்பர் நிக்கலில் வந்து அன்சர்க்குலேஷன் காயின் கிடைக்கிறது இப்போ வந்து குதிரை கொம்பு. அது இனிமேல் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது. UNCங்கிறது பேச்சுக்குன்னு இடமே இல்லை. என்கிட்ட ஒரே ஒரு நாணயம் மட்டும் காப்பர் நிக்கல் UNC இருக்குது. அதை தான் மகாத்மா பசவேஸ்வர ஐயா அப்படிங்கிற ஒரு நாணயம் மட்டும். இன்னும் ஒரு 10 நாணயம் இருக்குது, அவ்வளோதான். ஒரு காயின் வெறும் 100 ரூபா தான். ஆனால் UNCயாக இருந்தால் என்ன ரேட்டு போட்டிருக்காங்க? 1000 ரூபா போட்டிருக்காங்க. அந்த பசவேஸ்வரா இதில் எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்ப்போம்பா. நான் பார்க்கவே இல்லை. அது இன்னொரு நாள் பார்ப்போம். ஆனால் அது ரேரு, ஸ்கேர் தான் ஐட்டம்மு. இப்போ இதில் ஒரு செட்டு 3 காயின் தந்துடுவேன். அதாவது பாம்பே, ஹைதராபாத், நொய்டா. பாக்கிலாம் ஹைதராபாத்தும் மும்பையும் தான் இருக்குது. நீங்கள் வேணுங்க வாங்கிக்கலாம். ஈச் 150 ரூபா. ஒரு காயின் 150 ரூபா. இந்த மேலே உள்ள ஒரு செட்டு 450 ரூபா தான். அதுக்காண்டி எனக்கு நொய்டா கிடைக்கல அப்படிங்கிறதுக்காண்டி விலை அதிகமாகலாம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு செட்டு தான் இது. எனக்கே வேறு செட்டு கிடையாது, ஒன்று தான் இருக்குது. அதனால் நொய்டா என்கிட்ட கேட்டு வாங்கணும். ஒரு 10 காயின் தொடர்ச்சி ஒரு 10 காயின் கொடுங்க அப்படின்னு வாங்கினா தான் அதை செட்டாக விற்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிறது இது ஒன்று தான். ஆனால் நான் ஒன்று தான் இருக்குது, எனக்கு வேணுங்கிறனால 5000 10,000 சொல்ல முடியாது. இது ஒரு செட்டு வந்து வெறும் 150 ரூபா தான். மற்ற எல்லா காயினுமே ஈச் 150 ரூபா தான். உங்களுக்கு எது வேணுமோ மும்பையோ ஹைதராபாத்தோ நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புத்தகங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து 8வது மாதம் ஆக போகுது, இன்னொரு 4 மாதம் தான். ஆனால் அடுத்த புஸ்தகம் வரணும்னா அடுத்து 1 வருஷம் ஆகும். அடுத்த வருஷம் 6வது மாதம் 7வது மாதம் தான் வரும். ஜனவரி பிறந்தவுடனே 1ஆம் தேதி புஸ்தகம் தந்துடுவாங்க அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. இது 2024 வரைக்கும். 24னா இதான் 24. இந்த வருஷம் முடிஞ்ச வரைக்கும் இது. இந்த புஸ்தகம் வந்து ஒரு ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காமனா, ஸ்கேரா, எக்ஸ்ட்ரீம்லி ஃபைனா அல்லது ரேர் காயினா, எந்த இயரு, என்ன மெட்டலு, காப்பர் நிக்கலா அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா அப்படின்னு நீங்கள் வந்து இது ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கா அல்லது செகண்ட் ஸ்ட்ரைக்கா அப்படின்னு என்ன நாணயங்களை பற்றி நீங்கள் அதில் நிறையா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். புக்கு ஒன்று கண்டிப்பாக வச்சுருங்க. நீங்கள் எவ்வளோ தான் சேகரித்தாலும் இந்த புத்தகம் இருந்தால் உங்களுக்கு நல்லது. புத்தகத்தின் விலையை பார்த்து அசந்துடக்கூடாது. 1000 ரூபா போனால் போயிட்டு போது, ஒரு புத்தகத்தை வாங்கிடணும். நிறைய நண்பர்கள் வந்து ஆர்வப்படுறீங்க. வாழ்த்துக்கள். உங்களது ஆர்வத்துக்கு வாழ்த்துக்கள். நாணயங்கள் ஒவ்வொரு நாணயத்துக்கும் எனக்கு ஃபோட்டோ போட்டு இது என்ன ரேட்டுன்னு கேட்டுகிட்டே இருக்காதிங்க. நீங்கள் குறைஞ்சது ஒரு 100 நாணயம் சேகரிச்சுட்டு எதையுமே விற்க வேண்டும் என்று நினைக்காதீங்க. ஒரு செட்டு நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு மிச்சம் இருந்தால் பாருங்கள்னா மிச்சம் வாங்காதீங்க. நீங்கள் யார்ட்டையும் ஒரு செட்டு உங்கள்கிட்ட இருக்கா, இன்னொரு செட்டு கிடைக்குதா, வாங்க வேண்டாம்.
வாங்கி வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் வேற ஆள்கிட்ட விற்கணும். அப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுருந்து அந்த விற்கின்ற ஆற்றல் இருந்தால் தான் நீங்கள் விற்க முடியும். எல்லாருமே எல்லா பிஸ்னஸுமே பண்ணிட முடியாது. இப்போ எனக்கு ஜவுளி கடை வைக்கணும்னு ஆசை, என்னால் முடியுமா? எனக்கு ஒரு தங்க கடை ஜுவல்ஸ் வைக்கணும்னு ஆசை, முடியுமா? எல்லா வித்தைகளும் யாரும் கற்றுக்க முடியாது. ஏதேனும் ஒன்றுலேயும் உங்களுக்கு அனுபவம் வேணும். பட்டறிவு அதுக்கு பேர். பட்டம் வாங்குன்ற அறிவு கிடையாது, பட்டறிவு. அனுபவம் இருந்தால் தான் ஏற்றம் இறக்கம் பார்த்து லாபம் நஷ்டம் பார்த்து நீங்கள் வியாபாரம் பார்க்க முடியும். எதுலேயுமே ஒன்று திடீர்னு இறங்கி உடனே லட்சமாக கோடியோட சம்பாத்தி பண்ணிட்டுலாம் நீங்கள் போக முடியாது. அதுக்கு லக்கு வேணும், நிறைய பேக்ரவுண்டு வேணும், பின்பலங்கள் இருந்தால் தான் நீங்கள் மேலே வர முடியும். மற்றதெல்லாம் நீங்கள் உங்களோட உழைப்பில் கையை ஊனி கர்ணம் பாய்ச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எதையுமே எடுத்த உடனே சாதிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு படிப்படியாக ஏறி வெற்றி கனியை நீங்கள் தொடர வேண்டும். நீங்கள் செல்கின்ற பாதையெல்லாம் உங்களுக்கு ரோஜா பூக்கள் போட்டிருக்காது, கற்களும் முட்களும் கிடக்கும். அதை ஒன்றொன்றாக எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு அந்த வெற்றி பாதை என்கின்ற நடைபாதைகள் நடந்து சென்று போய் நீங்கள் அந்த வெற்றி கனியை பறிக்க வேண்டும். அவளுக்கு எளிதில் கிடைக்காது. யாருடைய பாதையையும் உங்கள் பாதையாக பின்தொடர வேண்டாம். உங்களுக்கென்று தனி பாதை வகுத்து கொள்ளுங்கள். பாதை இல்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் நடக்கின்ற திசையெல்லாம் உங்களுக்கு பாதை தான், எல்லாம் வெற்றி பாதை தான். அதனால் இப்போ நம்ம பூக்கள் எப்படின்னா, ஒரு செடியில் தான் பூக்கும், ஆனால் நிறைய பூக்கள் பூக்கும். அது ஒரு பூ கோயிலுக்கு போகும், ஒரு பூ மணமக்களுக்கு மாலையாக போகும், ஒரு பூ பெண்களின் தலைக்கு அழகுக்கு போகும், ஒரு பூ சாமிக்கு அர்ச்சனைக்கு போகும், ஒரு பூக்கள் இறந்து போன மனிதனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக போகும், ஒரு பூ ஊர்வலங்களில் அள்ளி வெளியே வீசக்கூடிய பூக்களாக மாறும், எல்லாருடைய காலையும் மிதிவிடும். பிறக்கின்ற இடம் ஒன்று தான், ஒரே செடியில் தான். ஆனால் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு திசையை நோக்கி சென்று அதது சென்று அடைந்த இடத்தை பொறுத்து அதுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஒன்று கழுத்தில் கிடக்கும், ஒன்று சாமி கழுத்தில் கிடக்கும், ஒன்று சாமிக்கு அர்ச்சனையாக மாறும், ஒன்று பெண்ணின் தலையில் இருக்கும், ஒன்று ஒரு சவத்துக்கு அஞ்சலியாக இருக்கும், ஒன்று ரோட்டில் அள்ளி வீசி எல்லாருடைய கால்களும் மிதிபடும். இது மாதிரி தான் நாமும் சென்று சேரக்கூடிய இடத்தை பொறுத்து நாமும் மனம் பெறுவோம், நல்ல குணம் பெறுவோம், வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். சென்று சேரக்கூடிய இடங்கள் அனைவருக்குமே நல்ல இடங்களாக அமைவதற்காக வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த நாணயங்கள் மூலமாக உங்கள்கிட்ட ஒரு சின்ன கருத்தை பரிமாறிக்கிட்டேன். ஈச் 150. நன்றி, தேங்க்யூ.